கண்ணுக்குள் கைது. மாலை மணி 6. வடபழனி பஸ் ஸ்டாண்ட். எங்கும் இரைச்சல், வியர்வை வாசனை மற்றும் ஹாரன் சத்தம். அந்த கூட்டத்திலும் தனித்து தெரிந்தான் கார்த்திக். கார்த்திக் வயது 25. பார்க்க செம்ம ஸ்மார்ட்டாக, ட்ரிம் செய்யப்பட்ட தாடி, கலைந்த தலைமுடி, கையில் எப்போதுமே ஒரு கனமான DSLR கேமரா என ஒரு ரக்கட் ஆர்டிஸ்ட் லுக்கில் இருந்தான். அவன் சாதாரணமாக நின்றாலே ஏதோ போட்டோஷூட்டுக்கு போஸ் கொடுப்பது போலத்தான் இருக்கும். அவ்வளவு நேர்த்தியான உடல்வாகு. அவன் ஒரு ப்ரொஃபஷனல் வைல்ட் லைஃப் மற்றும் ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர். அவன் கண்கள் எப்போதுமே ஃப்ரேம்களை தேடிக்கொண்டே இருக்கும். மச்சான் கார்த்தி, அந்த ப்ளூ சுடிதார் பொண்ணு உன்னையே பாக்குதுடா, சும்மா ஒரு ஸ்மைல் பண்ண, ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம் என்று இழுத்துக்கொண்டே சொன்னான் அவனது நண்பன் விக்கி. கார்த்திக் தன் கேமராவில் எடுத்த போட்டோக்களை ஜூம் செய்து பார்த்து கொண்டே அலட்சியமாக பதில் சொன்னான். டே விக்கி, சும்மா இருடா, என் ஃபோக்கஸ் எல்லாம் என் லென்ஸ் மேல மட்டும்தான், பொண்ணுங்க மேல இல்ல. ஏண்டா இப்படி சாமியார் மாதிரி பேசுற? உனக்கு ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஸ்பார்க் வந்ததே இல்லையா? கார்த்திக் கேமராவை பையில் வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். மச்சான், இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டெல்லாம் வெறும் ஹார்மோன் கோளாறு. சினிமால வேணா நல்லா இருக்கும். ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் வருதுன்னா அது லவ் இல்ல, அது வெறும் ஈர்ப்பு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. எனக்கு தேவை ஒரு சோல்மேட். சும்மா ரோட்ல போறவங்கள பார்த்துட்டு லவ் பண்றதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. விக்கி பெருமூச்சு விட்டான். நீ திருந்த மாட்ட. அப்போது அவர்களுக்கு சற்று தொலைவில் பெண்கள் நிற்கும் வரிசையில் ஒரு சலசலப்பு கேட்டது. ஒரு கல்லூரி பெண் தோளில் பேக் மாட்டிக்கொண்டு தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் நின்ற ஒரு லோக்கல் ரவுடி போன்ற ஆசாமி கூட்ட நெரிசலை சாக்காக வைத்துக்கொண்டு அவள் மீது இடித்துக்கொண்டு நின்றான். அந்த பெண் நகர்ந்து சென்றாலும் அவன் விடாமல், என்னம்மா, பஸ் வர லேட் ஆகுமா என்று இரட்டை அர்த்தத்தில் பேசிக்கொண்டே அவள் கையை உரசுவது போல அருகில் சென்றான். அந்த பெண் பயத்தில் கூசிப்போய் நின்றாள். சுற்றியிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்தார்களே தவிர யாரும் கேட்கவில்லை. விக்கி அதை பார்த்துவிட்டு, டே கார்த்தி, அங்க பாரு என்று இழுத்தான். ஆனால் விக்கி சொல்லி முடிப்பதற்குள் கார்த்திக் அங்கே சென்றிருந்தான். ஹலோ பாஸ் என்ற கணீர் குரல் அந்த ஆசாமியை திரும்ப வைத்தது. கார்த்திக் அந்த ஆசாமிக்கும் அந்த பெண்ணுக்கும் நடுவில் ஒரு சுவர் போல வந்து நின்றான். கார்த்திக்கின் உயரமும் அவனது தீர்க்கமான பார்வையும் அந்த ஆசாமியை சற்று மிரள வைத்தது. என்ன தம்பி என்றான் அவன் தினாவட்டாக. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுங்க, அடுத்தவங்க இடுப்புல இடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, தள்ளி நில்லுங்க. கார்த்திக் சத்தமாக சொல்லவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் அந்த இடத்தையே அமைதியாக்கியது. நீ யார்ரா கேட்கறதுக்கு என்றவன் கையை உயர்த்த கார்த்திக் சட்டென அவன் கையை லாவகமாக பிடித்து முறுக்கி காதோடு கிசுகிசுத்தான். நான் போட்டோகிராஃபர். உன் மூஞ்சிய ஜூம் பண்ணி போட்டோ எடுத்து சென்னை போலீஸ் ட்விட்டர் பேஜில் போடவா, இல்ல மரியாதையா போறியா? கார்த்திக்கின் தோற்றமும் அந்த தைரியமும் அவனை பயமுறுத்தி இருக்க வேண்டும். சரி சரி விடுப்பா என்று முணுமுணுத்து கொண்டே அவன் கூட்டத்தில் மறைந்தான். அந்த பெண் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கண்களில் இன்னும் பயம் விலகவில்லை. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்றாள். கார்த்திக் அவளை பார்த்து மென்மையாக தலையசைத்தான். பரவாயில்ல சிஸ்டர், இனிமே யாராவது அப்படி பண்ணா பயந்து ஒதுங்காதீங்க, சத்தம் போடுங்க, அப்போதான் இவனுங்க அடங்குவானுங்க என்று சொல்லிவிட்டு எந்த பில்டப்பும் இல்லாமல் தன் நண்பனிடம் திரும்பினான். விக்கி ஆச்சரியமாக பார்த்தான். டே, செம்ம மாஸ்டா நீ. அந்த பொண்ணு உன்னையே எப்படி பாக்குது பாரு. இப்பவாவது ஒரு நம்பர் வாங்கியிருக்கலாம்ல. கார்த்திக் தன் பைக் சாவியை எடுத்தான். லூசு பப்பையானி, ஒரு பொண்ணு பிரச்சனையில இருக்கும்போது காப்பாத்துறது ஒரு ஆம்பளையோட கடமைடா. அதுல போய் ரூட் விடக்கூடாது. தட் இஸ் சீப். வா கிளம்பலாம். கார்த்திக் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அவனுக்கு தெரியாது, அவனது இந்த குணம்தான் அவனது வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒருத்தியை ஈர்க்கப் போகிறது என்று. அடுத்த நாள் காலை 9 மணி. கார்த்திக் தனது வழக்கமான பைக்கை விட்டுவிட்டு பஸ்ஸில் ஏறியிருந்தான். ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபிக்கு பஸ் பயணம்தான் பெஸ்ட். விதவிதமான முகங்கள், எமோஷன்ஸ் கிடைக்கும் என்பது அவன் லாஜிக். அவன் ஒரு ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கையில் கேமரா தயாராக இருந்தது. பஸ் தேனாம்பேட்டை சிக்னலில் நின்றது. அப்போதுதான் அவள் ஏறினாள், மித்ரா. கார்த்திக் கேமராவை துடைத்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து பார்த்தபோது அந்த வினாடி அவனது கேமரா ஷட்டர் பட்டனை அழுத்தாமலே மனசுக்குள் ஒரு கிளிக் சத்தம் கேட்டது.
அவள் ஒன்றும் சினிமா ஹீரோயின் போல ஓவர் மேக்கப் போடவில்லை. ஒரு சாதாரணமான சந்தன நிற காட்டன் சேலை, நெற்றியில் ஒரு சின்ன கருப்பு பொட்டு, காதில் ஜிமிக்கி, அவ்வளவுதான். ஆனால் அந்த எளிமையில் ஒரு தெய்வீக அழகு இருந்தது. காற்றில் அவளது முன்னெற்றி முடி லேசாக பறந்து கண்களை மறைக்க, அதை அவள் ஒதுக்கிவிட்ட விதம் கார்த்திக் உறைந்து போனான். இவ மனுஷியா இல்ல ஓவியமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அவள் கார்த்திக்கிற்கு எதிர்வரிசையிலிருந்த லேடீஸ் சீட்டில் அமர்ந்தாள். பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தாள். வேள்பாரி. அதை திறந்து வாசிக்க ஆரம்பித்தாள். சுற்றியிருக்கும் இரைச்சல், டிராஃபிக் எதையும் அவள் கண்டுகொள்ளவில்லை. கார்த்திக் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கேமராவை தூக்கி அவளை போட்டோ எடுக்க தோன்றியது. ஆனால் வேண்டா, அனுமதி இல்லாம எடுக்கிறது தப்பு என்று அவனது மனசாட்சி தடுத்தது. அதனால் கண்களாலேயே அவளை ஸ்கேன் செய்தான். சிறிது நேரத்தில் அவள் இறங்கிவிட்டாள். கார்த்திக் அந்த இடத்திலேயே மனதை தொலைத்துவிட்டு உட்கார்ந்திருந்தான். மதியம் 2 மணி. கார்த்திக் விக்கியை ஒரு டீ கடையில் சந்தித்தான். மச்சா விக்கி, நான் நேத்து பேசினதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன்டா. கார்த்திக் சீரியஸாகச் சொன்னான். ஏண்டா, என்னாச்சு? விக்கி பதறினான். கேமரா லென்ஸ் உடஞ்சு போச்சா? இல்லடா, என் மனசு உடஞ்சு போச்சு. இல்ல, திருடப்பட்டுடுச்சு. கார்த்திக் கவிதை நடையில் பேசினான். இன்னைக்கு பஸ்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அப்பப்பா, சிம்பிளிசிட்டினா என்னன்னு அவளை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். எந்த பந்தாவும் இல்ல, அமைதியா ஒரு புத்தகம் படிச்சுட்டு வந்தா. அவளை பார்த்ததும் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. விக்கி விழுந்து விழுந்து சிரித்தான். ஹடப்பாவி, நேத்துதான் லவ் இஸ் அ ஸ்கேம், எனக்கு சோல்மேட் தான் வேணும்னு டயலாக் விட்ட. 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பல்ட்டி அடிச்சிட்டியேடா. இதான் அந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ்வா? டே கலாய்க்காத, இது வேற மாதிரி ஃபீல்டா. அவ சாதாரண பொண்ணில்ல, அவ முகத்துல ஒரு தேஜஸ் இருந்தது. கண்டிப்பா அவளை நான் தேடி கண்டுபிடிக்கணும். எப்படிடா கண்டுபிடிப்ப? பேர் தெரியாது, ஊர் தெரியாது, வெறும் மூஞ்சிய வச்சுக்கிட்டா? கார்த்திக் புன்னகைத்தான். அவ கையில ஒரு புக் இருந்தது மச்சான், வேள்பாரி. அவ்வளோ பெரிய புக்கை பஸ்ல படிக்கிற பொண்ணு கண்டிப்பா ஒரு நல்ல வாசகியாதான் இருப்பா. இன்ஸ்டாகிராம்ல தேடுவோம். அன்று இரவு கார்த்திக்கின் ரூம். லேப்டாப்பில் இன்ஸ்டாகிராம் ஓயாமல் ஸ்க்ரோல் ஆகிக் கொண்டிருந்தது. ஹேஷ்டேக்ஸ்: சென்னை புத்தகவாசிகள், வெல்பாரி, தமிழ் நாவல்கள், சாரி லவ். சுமார் 2 மணி நேர தேடுதலுக்குப் பிறகு ஒரு இன்ஸ்டா ஐடி கண்ணில் பட்டது. ஐடி @mitra_arch_design. லேட்டஸ்ட் போஸ்டில் ஒரு கையில் காஃபி மக், மறு கையில் வேள்பாரி புத்தகம். முகம் தெளிவாகத் தெரியவில்லை என்றாலும் அதே சந்தன நிற சேலை. காட் இட், சிக்கிட்டாங்க. கார்த்திக் துள்ளி குதித்தான். அவள் ப்ரொஃபைலை ஆராய்ந்தான். அவள் பெயர் மித்ரா, ஒரு ஆர்கிடெக்ட். அவள் டிசைன் செய்த வீடுகளின் போட்டோக்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ரசனை. அப்போது அவளது இன்ஸ்டா ஸ்டோரி பிளிங்க் ஆனது. அர்ஜென்ட், லுக்கிங் ஃபார் அ ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர் டு ஷூட் மை நியூ இன்டீரியர் ப்ராஜெக்ட் அட் ECR டுமாரோ. சம்ஒன் குட் வித் நேச்சுரல் லைட்ஸ். TM மீ. கார்த்திக், கடவுள் இருக்கான் குமாரு என்று விக்கிக்கு வாய்ஸ் நோட் அனுப்பினான். உடனே தனது பெஸ்ட் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி போர்ட்ஃபோலியோவை இணைத்து ஒரு மெசேஜ் டைப் செய்தான். ஹாய் மித்ரா, ஐம் கார்த்திக், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். saw your story. Architecture and aesthetics are my forte. Here is my work link. Would love to collaborate. இதயம் படபடக்க காத்திருந்தான். சீன் விழுந்தது. டைப்பிங் காட்டியது. ஹாய் கார்த்திக், your shots are brilliant. Exactly what I was looking for. Can you meet me at my office in Adyar tomorrow at 10 AM? Let's discuss. கார்த்திக் காத்தில் பஞ்சடித்தான். எஸ், இது வெறும் ப்ராஜெக்ட் மீட்டிங் அல்ல, இது அவனது வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கான அழைப்பிதழ். அடுத்த 2 வாரங்கள் கார்த்திக்கின் வாழ்க்கையில் மிக அழகான நாட்களாக அமைந்தன. அந்த ECR வில்லா ப்ராஜெக்ட் வேலை மும்முரமாக நடந்தது. காலையில் சைட் விசிட், மதியம் ஒன்றாக லஞ்ச், மாலை நேரத்தில் போட்டோ எடிட்டிங் டிஸ்கஷன் என்று இருவரும் நெருக்கமானார்கள். மித்ரா ஒரு திறமையான ஆர்கிடெக்ட் மட்டுமல்ல, மிகச்சிறந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவள் என்பதை கார்த்திக் புரிந்து கொண்டான். கார்த்திக்கின் போட்டோகிராஃபி திறமையை பார்த்து மித்ரா பிரமித்து போனாள். நீங்க பில்டிங்கை மட்டும் எடுக்கல கார்த்திக், அந்த இடத்தோட உயிரை எடுக்கிறீங்க என்று அவள் பாராட்டிய விதம் கார்த்திக்கை உருக வைத்தது. ஒரு நாள் மாலை
மாலை ப்ராஜெக்ட் முடிந்த கையோடு இருவரும் அந்த வில்லாவின் மொட்டை மாடியில் நின்றிருந்தார்கள். சூரியன் கடலில் இறங்கிக் கொண்டிருந்தது. தேங்க்ஸ் கார்த்திக், இந்த ப்ராஜெக்ட் இவ்ளோ சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கல. யூ ஆர் த பெஸ்ட் என்றாள் மித்ரா சிரித்துக்கொண்டே. கார்த்திக் அவளையே பார்த்தான். காற்றில் அவளது கூந்தல் கலைந்திருந்தது. அந்திவானம் பின்னணியில் இருக்க அவள் ஒரு தேவதை போலத் தெரிந்தாள். மித்ரா, கார்த்திக்கின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. சொல்லுங்க கார்த்திக். எனக்கு சுத்தி வளைச்சு பேசத் தெரியாது. முதல் நாள் பஸ்ல உங்களை பார்த்தப்பவே எனக்குள்ள ஏதோ ஒன்று உருவாச்சு. இப்போ உங்க கூட பழகின பிறகு அது இன்னும் அதிகமாயிடுச்சு. ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ. உங்க அழகை விட உங்க திறமையும் கேரக்டரும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வில் யூ பி மை லைஃப் பார்ட்னர்? எந்த பில்டப்பும் இல்லாமல் மிக நேர்மையாக சொல்லி முடித்தான். மித்ரா அதிர்ந்து போவாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவள் முகத்தில் அதிர்ச்சியை விட ஒரு ஆழ்ந்த வேதனைதான் தெரிந்தது. அவளது கண்கள் கலங்கின. அவள் மெதுவாக தனது இடது கையை உயர்த்தி காட்டினாள். மோதிர விரலில் ஒரு வைர மோதிரம் மின்னியது. இட்ஸ் டூ லேட் கார்த்திக், நான் ஆல்ரெடி எங்கேஜ்ட் என்றாள் உடைந்த குரலில். கார்த்திக்கிற்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. வாட்? எங்கேஜ்டா? ஆனா நீங்க சொல்லவே இல்லையே. சொல்ல முடியல கார்த்திக். ஏன்னா இந்த நிச்சயதார்த்தம் எனக்கு பிடிச்சு நடக்கல. மித்ரா கண்ணீரை துடைத்தாள். கார்த்திக் பதற்றத்துடன், ஏன், என்னாச்சு? அந்த பையன் யாரு என்று கேட்டான். அவ பேரு அர்ஜுன், அப்பாவோட ஃப்ரெண்டு பையன், பெரிய பிஸ்னஸ்மேன். ஆனா மித்ரா நிறுத்தினாள். அவனுக்கு நான் ஒரு பொம்மையா வீட்ல இருக்கணும், அதான் அவனோட எதிர்பார்ப்பு. புரியல. முதல் தடவையா அவனை மீட் பண்ணப்போ அவ என்ன சொன்னான் தெரியுமா? மித்ரா, உனக்கு ஆர்கிடெக்சரெல்லாம் ஹாபியா இருந்தா ஓகே, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போகக்கூடாது. என் ஃபேமிலி கௌரவத்துக்கு என் பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்கணும். நீ சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற தேவையில்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னான். கார்த்திக்கிற்கு கோபம் வந்தது. என்னது, இவ்வளவு திறமை வச்சிருக்க உங்களை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றானா? முட்டாள் பையன். இதை உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? மித்ரா விரக்தியாக சிரித்தாள். சொன்னேன் கார்த்திக், அழுது புரண்டு பார்த்துட்டேன். ஆனா எங்க அப்பா அம்மா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாகிடும். அவ எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா? உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பான்னு சொல்றாங்க. அவங்க கண்ணுக்கு அவனோட பணம்தான் தெரியுது, என் கனவு தெரியல. மித்ரா சுவரில் சாய்ந்து அழுதாள். எனக்கு வேற வழி தெரியல கார்த்திக். அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். என் கெரியர், என் கனவு எல்லாமே முடிய போகுது. கார்த்திக் அமைதியாக அவள் அருகில் சென்றான். அவளை தொடவில்லை. ஆனால் அவளுக்கு துணையாக நின்றான். மித்ரா, கல்யாணங்கிறது 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் இல்ல. ஒருத்தன் உன் கனவை மதிக்கலனா அவன் உன்னை மதிக்கலன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் கூட வாழ்றது நரகம். அது பணக்கார நரகமா இருந்தாலும் நரகம் நரகம்தான் என்றான் அழுத்தமாக. மித்ரா நிமிர்ந்து பார்த்தா. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நினைச்சா எதையும் பண்ணலாம். உங்க அப்பா அம்மா பயப்படுறாங்க, ஆனா நீங்க பயப்படக்கூடாது. அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சே அதுல போய் விழாதீங்க என்ற கார்த்திக் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு கேட்டான். வெறும் பழைய பஞ்சாங்க மாதிரி பேசுறது மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அவன்கிட்ட? மித்ரா தயங்கினாள். எனக்கு என்னமோ அவன் மேல பயமா இருக்கு கார்த்திக். அவன் பிஸ்னஸ் பத்தி பேசும்போதெல்லாம் ரொம்ப மர்மமா இருப்பான். அவன் கண்ணுல ஒரு குரூரம் தெரியும். அவன் நல்லவன் இல்லைன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. கார்த்திக் மனதில் ஒரு முடிவெடுத்தான். இவள் காதலிக்கிறாள் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு திறமையான பெண்ணின் வாழ்க்கை பாழாவதை தடுக்க வேண்டும். கவலைப்படாதீங்க மித்ரா, அவன் யாரு, அவனுக்கு என்ன பின்னணி இருக்குன்னு நான் விசாரிக்கிறேன். அவன் நல்லவன் இல்லனா இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் இருக்கேன் என்றான் உறுதியாக. மொட்டை மாடியில் காற்று பலமாக வீசியது. மித்ராவின் கண்களில் இன்னும் கண்ணீர் வமிச்சமிருந்தது. அவன் பேரு அர்ஜுன், இதான் அவனோட ஐடி என்று சொல்லி மித்ரா தனது போனை கார்த்திக்கிடம் நீட்டினாள். கார்த்திக் அந்த பெயரை பார்த்ததும் பெரிதாக ரியாக்ட் செய்யவில்லை. ஆனால் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவனது கண்கள் விரிந்தன. வாட், இவனா? கார்த்திக் அதிர்ச்சியில் கத்தினான். மித்ரா குழப்பத்துடன் பார்த்தாள். ஏன் கார்த்திக், இவனை உனக்கு தெரியுமா? கார்த்திக் ஒரு கசப்பான சிரிப்பை உதிர்த்தான். தெரியுமாவா? இவன் 1 வாரம் என் போன்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா மித்ரா.
இவன் பேரு அர்ஜுன் மகாதேவன் தானே? ஏஎம் எக்ஸ்போர்ட்ஸ் ஓனர். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவன் ஒரு கிரிமினல் மித்ரா. கார்த்திக் ஆவேசமாகச் சொன்னான். போன மாசம் என் வெப்சைட் வழியா எனக்கு ஒரு என்கொயரி வந்தது. ரெட் இன் இங்கிலீஷ். நீட் அ டிஸ்க்ரீட் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் அ ஹை ரிஸ்க் ஷூட்னு. ஹை ரிஸ்க் ஷூட்டா? ஆமா, என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி பேசின. எதிர்முனையில பேசினது இதே அர்ஜுன் தான். அவ என்ன கேட்டான் தெரியுமா? காசிமேட் ஹார்பர் பக்கம் ராத்திரி நேரத்துல அவனோட பிசினஸ் போட்டியாளர் ஒருத்தர் சரக்கு இறக்குறாராம். அதை யாருக்கும் தெரியாம நான் ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கணுமா? கார்த்திக் ஒரு கசப்பான சிரிப்பை உதுத்தான். தெரியுமாவா, இவ பேரு அர்ஜுன் மகாதேவன் தானே? ஏஎம் எக்ஸ்போர்ட்ஸ் ஓனர். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவ ஒரு கிரிமினல் மித்ரா. கார்த்திக் ஆவேசமாக சொன்னான். போன மாசம் என் வெப்சைட் வழியா எனக்கு ஒரு என்கொயரி வந்தது. நீட் அ டிஸ்க்ரீட் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் அ ஹை ரிஸ்க் ஷூட்னு. ஹை ரிஸ்க் ஷூட்டா? ஆமா, என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி பேசினேன். எதிர்முனையில் பேசினது இதே அர்ஜுன் தான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? காசிமேட் ஹார்பர் பக்கம் ராத்திரி நேரத்தில் அவனோட பிஸ்னஸ் போட்டியாளர் ஒருத்தர் சரக்கு இறக்குறாராம். அதை யாருக்கும் தெரியாம நான் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணுமா? மித்ரா அதிர்ந்து நின்றாள். ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுவான்? அதான் மேட்டர். நான் கேட்டேன், சார் இது இல்லீகல், போலீஸில் சொல்ல வேண்டியது தானே, நான் ஏன் ஃபோட்டோ எடுக்கணும்னு. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், போலீஸில் சொன்னா என் பிஸ்னஸும் மாட்டிக்கும் தம்பி. அவன் எனக்கு போட்டியா வேஸ்ட் மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை இந்தியாக்குள்ள கடத்துறான். அவன் ரூட்டை கிளியர் பண்ணிட்டா நான் ராஜாவா இருப்பேன். எனக்கு தேவை ஆதாரம். அதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி என் வழிக்கு கொண்டு வரணும்னு ஓப்பனா சொன்னான். மித்ரா வாயடைத்து போனாள். அப்போ இவனும் கடத்தல் பண்றானா? ஆனா கார்த்திக், அவன் ரொம்ப பவர்ஃபுல். அவன்கிட்ட ஆதாரம் இல்லாம மோதுனா நம்மள கொன்னுடுவான். என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. அந்த ஃபோன் கால் ரெக்கார்டிங் உன்கிட்ட இருக்கா? கார்த்திக் பாக்கெட்ல கையை விட்டான். இல்ல மித்ரா, நான் அப்போ அதை ரெக்கார்ட் பண்ணல. சாதாரண என்கொயரின்னு நினைச்சேன். ஆனா கார்த்திக் ஒரு நிமிடம் யோசித்தான். அவனது மூளை ஒரு துப்பறியும் நிபுணர் போல வேலை செய்தது. மித்ரா, அன்னைக்கு அவன் என்கிட்ட பேசும்போது அடுத்த வாரம் பெரிய லோடு வருது, அதுக்குள்ள என் எதிரிய காலி பண்ணணும்னு சொன்னான். அந்த அடுத்த வாரம், அது அநேகமா நாளைக்கு நைட்டா தான் இருக்கணும். நாளைக்கா? நாளைக்கு எனக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் ஆச்சே. கரெக்ட், எல்லாரும் ஃபங்க்ஷன் மூடில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவன் ஈஸியாக அவன் வேலையை முடிப்பான். இதுதான் சரியான சான்ஸ். அவன் கையும் களவுமா சிக்கணும். அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் கார்த்திக்? வேண்டா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத மித்ரா, நான் இருக்கேன். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது காதல்ல இல்லை. அவனுக்கு ஒரு கௌரவமான முகமூடி தேவை. பெரிய இடத்து மாப்பிள்ளைங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு அவன் இந்த வேலையெல்லாம் பார்க்கறான். நாளைக்கு ராத்திரி அவன் முகமூடிய கிழிக்கிறோம். அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். பண்ணுவியா? கார்த்திக் நம்பிக்கையோடு கையை நீட்டினான். மித்ரா ஒரு கணம் யோசித்தாள். தன் எதிர்காலம், தன் கனவு, தன் வாழ்க்கை எல்லாம் கண்முன் வந்தது. அவள் மெதுவாக கார்த்திக்கின் கையை பற்றினாள். நான் ரெடி கார்த்திக், என்ன பண்ணணும்னு சொல்லு. கார்த்திக் ஆழ்ந்த மூச்சு விட்டான். மித்ரா பதத்தட்டத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஹலோ அர்ஜுன் சார், நான் கார்த்திக் பேசுறேன் என்றான் கார்த்திக் குரலில் கொஞ்சம் நடுக்கத்தை வரவழைத்து கொண்டு. சொல்லுப்பா ஃபோட்டோகிராஃபர், என்ன முடிவு பண்ணியிருக்க? டீல் ஓகேவா? அர்ஜுனின் குரலில் அதிகாரத் திமிர். சார், எனக்கு பணத்தேவை இருக்கு. உங்க ஆஃபர் ஓகே. ஆனா... என்ன ஆனா? எனக்கு இந்த மாதிரி இல்லீகல் ஷூட் பண்ணி பழக்கம் இல்லை சார். கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க எதிரிய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஆப்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு நான் நேரில் பார்க்கணும். அப்போதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நான் எதையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? அர்ஜுன் மறுமுனையில் சத்தமாக சிரித்தான். பயப்படுறியா? பரவாயில்ல, சாம்ராஜ்யத்தை நீயும் பார்க்கணும்னு ஆசைப்படுற. சரி, இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு ராயபுரம் ஹார்பர் குடோனுக்கு வா. என் கெத்து என்னன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீ என் எதிரிய ஸ்கெட்ச் போட்டு தூக்கலாம். தேங்க்ஸ் சார், நான் வரேன். ஃபோனை வைத்தான் கார்த்திக். இரவு 11 மணி, ராயபுரம். உப்பு காற்றும் மீன் வாசனையும் கலந்த அந்த குடோன் இருட்டாக இருந்தது. கார்த்திக் உள்ளே நுழைந்தான். அவன் சட்டையில் ஒரு சிறிய மாற்றம் இருந்தது. அவனது ஷர்ட் பட்டனில் ஒரு ஸ்பை கேமரா, ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. வாங்க கார்த்திக்,
அர்ஜுன் ஒரு நாற்காலியில் ராஜாவைப் போல அமர்ந்திருந்தான். சுற்றிலும் அடியாட்கள். சார், இடம் பயங்கரமா இருக்கு, கார்த்திக் மெதுவாகச் சொன்னான். அர்ஜுன் எழுந்து வந்தான். வா, காட்டுறேன். அவன் ஒரு பெரிய மரப்பெட்டியை திறந்தான். மேலே பழைய எலக்ட்ரானிக் பொருட்கள் இருந்தன. அவற்றை விலக்கினான். கீழே சிவப்பு நிறத்தில் பளபளக்கும் கட்டைகள். செம்மரம் தம்பி, ஆந்திரால இருந்து வருது. இதோட மதிப்பு பல கோடி. இது மட்டும் இல்ல என்று சொல்லி இன்னொரு பெட்டியை திறந்தான். அதில் சில பாக்கெட்டுகள் இருந்தன. சிந்தடிக் ட்ரக்ஸ். காலேஜ் பசங்க இப்போ இதை அதிக விரும்புறாங்க. கார்த்திக் அதிர்வது போல நடித்தான். சார், இதெல்லாம் ஆபத்தில்லையா? அர்ஜுன் சிரித்தான். ஆபத்தா? எனக்கு மேல பல கைகள் இருக்கு. போலீஸ், அரசியல்வாதி எல்லாரும் என் பாக்கெட்ல. என் எதிரி பயப்புள்ள எனக்கு தெரியாம பிசினஸ் பண்றான். அவனை நீ போட்டோ எடுத்துக்குடு. அவனை நான் முடிச்சிடுறேன். அப்புறம் சென்னை முழுக்க நான் தான் டான். அர்ஜுன் தனது அத்தனை குற்றங்களையும் பெருமையாக ஒப்புக்கொண்டான். கார்த்திக்கின் பட்டன் கேமரா அனைத்தையும் துல்லியமாக பதிவு செய்து கொண்டிருந்தது. எல்லாம் முடிந்ததும் கார்த்திக் மெதுவாக பின்னால் நகர்ந்தான். என்ன கார்த்திக், சரக்கு பிடிச்சிருக்கா? எப்போ வேலைக்கு இறங்க போற? அர்ஜுன் கேட்டான். கார்த்திக் நிமிர்ந்து நின்றான். அவனது முகத்தில் இருந்த பயம் மறைந்து ஒரு கெத்தான புன்னகை வந்தது. வேலை முடிஞ்சது சார் என்றான் கார்த்திக். என்ன என்ன? நீங்க உங்க வாயால வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. வீடியோவும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ இது லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமா சென்னை சிட்டி கமிஷனர் ஆஃபீஸுக்கும் போயிடுச்சு. அர்ஜுன் அதிர்ந்து போனான். டே, என்னடா விளையாடுறியா? விளையாட்டு முடிஞ்சது அர்ஜுன். திடீரென குடோனை சுற்றி சைரன் சத்தம் கேட்டது. போலீஸ் ஜீப்கள் உள்ளே பாய்ந்தன. இன்ஸ்பெக்டர் ரவி துப்பாக்கியுடன் இறங்கினார். யூ ஆர் அரஸ்டட் மிஸ்டர் அர்ஜுன். அர்ஜுன் தப்பிக்க முயன்றான். ஆனால் போலீஸ் அவனை வளைத்து பிடித்தது. கைவிலங்கு மாட்டப்படும்போது அவன் கார்த்திக்கை வெறித்துப் பார்த்தான். கார்த்திக் கூலாக தன் கேமராவை எடுத்தான். ஸ்மைல் ப்ளீஸ். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் போட்டோ. கிளிக். அடுத்த நாள் காலை செய்திகளில் அர்ஜுனின் கைது பரபரப்பாக பேசப்பட்டது. மித்ராவின் அப்பா அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார்கள். இவ்வளவு பெரிய கிரிமினல் கிட்டையா நம்ம பொண்ணை கொடுக்க இருந்தோம் என்று குற்ற உணர்ச்சியில் இருந்தார்கள். மித்ரா கார்த்திக்கை கடற்கரையில் சந்தித்தாள். கார்த்திக், தேங்க்ஸ். நீ மட்டும் இல்லனா என் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கோன்னு நினைக்கவே பயமா இருக்கு. மித்ரா கண் கலங்கினாள். கார்த்திக் சிரித்தான். அதான் ஆகலையே, அப்புறம் எதுக்கு ஃபீலிங்ஸ்? சரி, இப்போ அந்த அர்ஜுன் சாப்டர் க்ளோஸ். அடுத்து என்ன? மித்ரா வெட்கத்துடன் தலை குனிந்தாள். அன்னைக்கு மாடியில் ஏதோ கேட்டீங்களே, அதுக்கு பதில் சொல்லலாம்னு வந்தேன். என்ன கேட்ட? பிரியாணி எப்போ வாங்கி தருவேன்னு கேட்டேனா? கார்த்திக் சீண்டினான். மித்ரா அவன் கையில் செல்லமாக அடித்தாள். லூசு. வில் யூ மேரி மீனி கேட்டீங்களே, அதுக்கு என் பதில் எஸ். கார்த்திக் முகம் மலர்ந்தது. நிஜமாவா? உங்க அப்பா அம்மா? அவங்க உனக்கு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தம்பி மட்டும் இல்லைனான்னு ஒரே புலம்பல். நீ சரின்னு சொன்னா உடனே கல்யாணந்தான். கார்த்திக் மித்ராவின் கைகளை பற்றி கொண்டான். மெட்ரோல பார்த்தப்போ நினைச்சேன், இவ என் ஃப்ரேம்குள்ள வரவேண்டியவதான். ஆனா இப்போ என் வாழ்க்கைக்குள்ளேயே வந்துட்டா. 1 மாதம் கழித்து, பெரிய மண்டபமெல்லாம் இல்ல, ஒரு அழகான கடற்கரை கோயில். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டும். கார்த்திக் பட்டு வேஷ்டி சட்டையிலும் மித்ரா அதே சந்தன நிற பட்டுப்புடவையிலும் ஜொலித்தார்கள். கெட்டி மேளம், கெட்டி மேளம்! கார்த்திக் மித்ராவின் கழுத்தில் தாலி கட்டினான். விக்கி பின்னாலிருந்து பூக்களை அள்ளி தெளித்துவிட்டு, மச்சான், கடைசில லவ் இஸ் அ ஸ்கேம்னு சொன்னவனையே சிக்க வச்சிட்டியம்மா என்று மித்ராவிடம் கிண்டல் செய்தான். மித்ரா சிரித்துக்கொண்டே கார்த்திக்கை பார்த்தாள். இது முடிவா கார்த்திக்? கார்த்திக் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். இல்ல மித்ரா, இதுதான் ஆரம்பம். நம்ம லைஃப் இனிமேதான் ஸ்டார்ட் ஆகுது. இருவரும் கைகோர்த்து கோயிலை வலம் வந்தார்கள். வாழ்க்கை அழகாகத் தெரிந்தது. ஆனால் அப்போது கூட்டத்தில் ஒரு உருவம் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தது. ஜெயிலில் இருக்கும் அர்ஜுனின் தம்பி விக்ரம். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அவன் போனில் யாருக்கோ மெசேஜ் அனுப்பினான். அண்ணா, கல்யாணம் முடிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரி பார்ட் 2 ஆபரேஷனை ஆரம்பிக்கலாமா? 2ஆம் பாகத்தில் தொடரும்.